வணக்கம். எப்பொருள் யார் யாரில் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 4வது பாடத்தை நம்ம ரொம்ப ஆழமா காலையில படிச்சோம். நல்லா பார்த்துருப்பீங்க. அது ஓடிட்டு இருக்குது. சார் பார்த்துருங்க, என்ன நடந்ததுன்னு பார்த்துருங்க. அதாவது 2 நாள் நீர் நோன்பு, அப்புறம் முடித்தல். இந்த மாதிரி 2 நாள் நீர் நோன்பு முடித்தல். அப்படித்தான் நம்ம கொண்டு வரோம். 2 நாள் நீர் நோன்பு முடிக்கிறது, 2 நாள் நீர் நோன்பு முடிக்கிறது, 2 நாள் நீர் முடி அப்படி அடிச்சுட்டே இருக்கு. மறுநாள் அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளும் இந்த 48 மணி நேரத்துல வாய் எதையும் போடக்கூடாது. நீரை தவிர எதுவும் அருந்தக்கூடாது. அந்த 48 மணி நேரம் முடிச்சிடறப்ப நீங்க சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். வெளிக்கு போற மாதிரி சைவ உணவு. அதில் என்ன போட்டுக்கணும்? வெளிக்கு போயிடணும். நீங்க சாப்பிட்டது காலையில பார்த்தீங்கன்னா வெளிக்கு போயிடணும். 48 அதை இரவா வச்சுக்க. 48 மணி இரவு வந்து முடியிற மாதிரி வச்சுக்கணும். அப்ப ஒரு வலிச்சு கட்டிட வேண்டியதுதான். எந்த அளவுக்கு சாப்பிடணும் சாப்பிட்டு அந்த கீரை வச்சு கீரை சோறு வச்சு சாப்பிடலாம், காய் சோறு வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காளான் சோறு வச்சு சாப்பிடலாம், வெங்காய சோறு வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா நாம் வந்து அது வெளிக்கு போகிறக்காக வச்சுக்கிறோம். சுவை கொஞ்சம் மாவு சித்து வச்சுக்கிறோம். அது அவள் போட்டுக்கலாம், ரொட்டி என்ன வேணால் மாற்றிக்கலாம். சோறு வச்சுக்கலாம், அரிசி வச்சுக்கலாம், தோசை வச்சுக்கலாம், மைதா மாவு வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா 48 மணி நேரம் பயிற்சி கொடுக்குறப்ப மரணத்தை வென்று விடலாம். மரணம் என்பது நம்ம கையில தான் வரணும். மரணம் வந்து நம்ம கையில தான் இருக்கணும். வாழ்வு நம்ம கையில, அப்புறம் சாவு நம்ம கையில தான் இருக்கணும். நமக்கு இது ஆரோக்கியம் வந்துச்சு, நீங்க வாத்தியார் ஆயிரலாம். நீங்க ஆரோக்கியம் வந்துச்சு, உங்க வீட்டுல இருந்து நீங்க நல்லா பேச பிடிச்சி மரம் நடி அடிச்சீங்கன்னா வேற வழியே கிடையாது. எவனும் வாய் மட்டும் எல்லாரும் கேள்வி கேட்க இருக்கலாம் இல்லையா? எதையும் வேண்டாங்கிறவன் உணவும் வேண்டாம்னு சொல்லணும். அப்புறம் எதுவும் வேணுங்கிறப்ப நோயும் வச்சுக்கணும். எல்லாமே வேணும்னா இப்ப நோயும் வச்சுக்கணும். என்னது? ஆமா, நோயும் வச்சுட்டு ஆகணும். ஆமா, எல்லாம் வேணும்னா எனக்கு காரு வேணும், பங்களா வேணும், நோயும் வேணும். காரு வேணும்னா சரி, பங்களா வேணும்னா வச்சுக்கோ, அப்புறம் நோயும் வச்சுக்கோ. அதே தான் ஜெயலலிதா கேஸு, எம்ஜிஆர் கேஸு, பீலா ராஜேந்திரன், பீலா என்னது, பீலா வெங்கடேசன் கேஸு, அது பீலா வெங்கடேசன் இப்படித்தான். அப்ப எல்லாரும் வாழை விமர்சனம் பண்ணல, நாம செய்து காட்டிட்டு போயிடுறோம். இது தனித்தன்மையானது. இது வந்து யாரோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. இந்த மருத்துவம் தனித்தன்மையா இறுதியானது, கடைசியானது. இதை விட மலிவாக யாராவது சொன்னா ஏத்துக்கலாம். உண்ணா நோன்புதான் சிறந்தது. சொல்றவன் இருந்து காட்டணும். சொல்றவன் இருந்து காட்டணும். முதல்ல கொளுத்து இருக்கணும். அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு வேணும். கொடுத்துருக்கணும், இழைச்சிருக்கணும். 100 பேர்த்து குணமாக்கி இருக்கணும். நீ சும்மா நீ உணவு இருந்துட்டு கதை விட்டுட்டு இருந்தா எடுத்துக்கொள்ள முடியாது. எத்தனை பேர்த்துக்கு புரிய வச்சு எத்தனை பேர்த்த குணமாக்கி இருக்கிற? எங்கிட்ட ஆயிரக்கணக்கு பேர் குணமாயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட். ஏன்னா இது வந்து சொல்லுதல் விட செய்தல் தான் முக்கியம். உங்களுக்கு மேல தூக்கம் கொஞ்சம். யாருது? இவருது ராஜீவ் காந்தி. கொஞ்சம் ரைட், போதும். நீங்க 10-15 நாள் கழிச்சு உங்களுக்கு தைரியம் வந்துட்டு நீங்க வந்து வேலைக்கு போகலாம். சரியா? சரி. ஆமா, அந்த தைரியம் தானே வந்துடும். அந்த மயக்கம் கருகி சோறு போயிடணும். அதாவது ஒரு மாசத்துல அட்டக்கே ஆகணும். ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மாசம் இருக்கலாம். இல்லை நீங்க ஒரு 5 நாள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தைரியம் வந்துடும். புரியுதா? வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஆனா அங்க சுத்தமான அங்கதான் அமைதியா அமைதியா இருந்தா யார்ட்டையும் இதை பத்தி பேசக்கூடாது. இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புத்தகத்தை படிச்சு 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 புத்தகத்திலிருந்து தான் கேள்வி கேட்கணும். கேட்கறாரு பத்தியா? புத்தகத்தை வச்சுதான் கேட்கணும். எல்லாரும் புத்தகத்தை வச்சு கேள்வி கேட்கணும். ஏன்னா புத்தகம் தான் இறுதி. புரியுதா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். இதெல்லாம் உலகில் கொண்டு போய் சேர்த்திடுவேன். உலக அளவு கொண்டு போய் சேர்த்திடுவேன். அதேன்ற வேலை. அதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறது. ஏன்னா நிரூபிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல நிரூபிச்சிட்டோம்னா, இந்தியாவில வந்து நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அது இருக்கட்டும். வெளிநாட்டுக்காரனுக்கும் அவன் சொல்லக்கூடிய தப்பு நம்ம நேரம் இங்கிலாந்து தான் போறோம். இங்கிலாந்து போய் அங்க போய் பேசி எல்லாம் பண்ண போறோம். எல்லாம் பண்ணி சொல்றதை விட செஞ்சு காட்டணும். அதுக்கான நோக்கம் செலவு பண்ணிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எண்ணம் கரெக்டா இருந்தா எல்லாம் சரியாயிடும். இது பரிணாம அறிவியல். நான் சொல்லிட்டு வேற என் பொண்ணு செஞ்சுட்டு போயிடும். நான் சொல்லிட்டு நீங்க செஞ்சிருவீங்க. யாரு தான் காப்பாத்துறது? இது வரைக்கும் இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கு உலகத்துல. இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கு. ஒருத்தர் கூட மலிவாக ஆரோக்கியத்தையோ மலிவாக மின்சாரத்தையோ கொடுக்கவே இல்லை. மலிவான ஆரோக்கியத்திலேயோ மலிவான மின்சாரத்தை கொடுக்கல. எல்லாமே அவங்களே தயாரிச்சுக்கணும். மலிவான ஆரோக்கியத்தை அவங்களே தயாரித்துக் கொள்ள வேண்டும். மலிவான மின்சாரத்தை அவங்களே தயாரிச்சுக்கணும். இதுதான் கண்டுபிடிப்பா இருக்கணும். மரம் நட்டி அடிக்கணும். ஐன்ஸ்டீனுக்கு மரணடி, நீல்ஸ் போருக்கு மரணடி. அப்புறம் ரஷ்யா யுக்ரைன் சயின்டிஸ்ட், அவர் பேரு சார்ஜ் காமோ, அவரு தான் வந்து இந்த புரோட்டான் ஜம்ப் அவருக்கு மரணடி. எனக்கு மட்டும் மரணடி கொடுக்க கூடாது. நான் மலிவா கொடுத்தாகணும். ஏன்னா நான் தப்பிக்கணும்னா நான் மலிவா கொடுக்கணும். மலிவு ஆரோக்கியத்தை நான் கொடுக்கணும். முதல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துடலாம், அப்புறம் கண்டுபிடிப்பு. எல்லாமே மலிவு. கேவலமான பொருள் இருந்து ஆரோக்கியத்தை பெறணும். கேவலமான கீரையிலிருந்து ஆரோக்கியம். என்னது?
கேவலமான கங்காரு. கேவலமான தண்ணீருங்கிறீங்க. தண்ணி பட்ட பாடுனா கேவலம்னு அர்த்தம். நீ கேவலம் தான் நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் கேவலம் தண்ணியை நினைச்சுக்காட்டி தான் இந்த விஞ்ஞானிகளுக்கு ஆப்பு பிச்சிருச்சு இயற்கை. இயற்கைக்கே கோபம் வந்துருச்சு. இயற்கைக்கே ஏடா தண்ணி இவ்வளவு மலிவா படைச்சிருக்கிறேன், அதுல இருந்து நீ எனர்ஜி எடுக்காம செத்து போன பெட்ரோல் இருந்து பண்ற இடம் முண்டங்களான்னு இயற்கையை சாபம் விட்டுருச்சு எல்லாத்துக்குமே. ஐன்ஸ்டீனுக்கு சாபம் விட்டுருக்குது, எல்லா விஞ்ஞானிக்கும் சாபம் விட்டுருக்குது. நான் எவ்வளவு ஒரு எரிபொருள் இது, ஹைட்ரஜன் எரிபொருள் எல்லா விஞ்ஞானிக்கும் இருக்கு. அதை கண்டுபிடிச்சுன்னு ஒரு வெள்ளைக்காரன் தான், அதை மலிவா கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வெங்கடேசன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஹைட்ரஜன் மலிவா பிரிக்கலாம்னு சொன்னார். வெங்கடேசன் தான் அது மலிவா பிரிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு அமெரிக்காரன் ஏற்கனவே 2 அமெரிக்காரன் மலிவா பிரிச்சானுங்க. அதை பார்த்து எங்கிட்ட சொன்னாரு. எங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் 500 மில்லி வோல்ட் பிரிக்க சொன்னார். நான் 0லே பிரிச்சு காமிச்சிட்டேன். வெங்கடேசனவே நான் திருப்பி போட்டிருக்கேன். சரி. வெங்கடேசனவே திருப்பி போட்டாச்சு. இப்ப வந்து கருப்பு துளைன்னு வெங்கடேசன் சொன்னதை வைத்துக் கொண்டு நான் என்ன ஹைட்ரஜனையும் எடுப்பேன். அவரை வந்து மின்சாரத்துக்கு கொடுத்து பிரிக்க சொன்னாரு. மின்சாரம் கொடுக்கறது இல்ல, மின்சாரமே எடுப்பேன். மின்சாரம் எடுக்க இதுதான் வந்து தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை. ஆசிரியரை காட்டில் மாணவன் மேல நிக்கணுங்கிறது இதுதான் அறிவியல். அப்ப நான் அறிவாளியா இருந்தா இப்ப என் பொண்ணு அறிவாளியா இருக்கணும். அப்ப என் பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். 6 வீடியோ போட்டிருக்க மாட்டேன், அதெல்லாம் அங்க போய் செய்யணும். 6 வீடியோ போட்டாச்சு, காலையில ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாச்சு. கரெக்ட் தான் எடுத்து. இதுதான் எப்பவுமே 10 ரூபா செலவில் தான் அறிவியலை நிரூபிக்கணும். அறிவியல் நிரூபிக்கணும்னா 1000 ரூபாய் செலவு தேவையில்லை. 10 ரூபா செலவு நிரூபிங்கடா பார்க்கல நீங்க. இவர் மட்டும்தான் யாரு, சர்சிவராமன் மட்டும்தான். சர்சிவராமன் அவர் தான் நோபல் பரிசு பெற்றாரு. அவரு மட்டும்தான் 100 ரூபாய் செலவுல அந்த லென்ஸ் வச்சே கண்டுபிடிச்சாரு. வெளிநாட்டுக்கு போகாம நோபல் பரிசு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பெங்களூர்ல ஆராய்ச்சி மையம் தொடங்கினார். அந்த பணத்தை வச்சுதான் பெங்களூர்ல ஆராய்ச்சி மையம். அவர் தனியா ராமன் இன்ஸ்டியூட் பெங்களூர் இருக்குது, புகழ்பெற்ற இன்ஸ்டியூட். அங்க பெரிய கல்லூரியா மாறி இருக்குது. அவரு தான் தொடங்கினாரு. சரிங்களா? அது மாதிரி 10 ரூபாய் செலவுல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப எனக்கு 10 ரூபாய் செலவு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி கீரையின் தண்ணி வச்சு குணமாக்கிட்டு போயிடலாம். கீரையின் தண்ணி வச்சு குணமாக்கிட்டு போயிடலாம். கீரை என்பது விஷத்தை எடுப்பதற்கு, தண்ணீர் என்பது தூய்மை செய்வதற்கு. அந்த கீரையில் இருக்கிற விஷத்தையும் தண்ணீர் தூய்மை செய்யும். கீரை வந்து முருங்கீரை மட்டும் தானே ஐயா? எதுவே உங்களுக்கு எது மலிவா கிடைக்குதோ வச்சுக்கோங்க. எது முருங்கீரை ரொம்ப எளிமையான. எப்பவுமே முருங்கைக்கீரை வெங்காயம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முருங்கீரை எப்பவுமே கிடைக்கும். நீங்க ஒரு மரத்தை வச்சுக்க வேண்டியதான். பக்கத்தால அந்த நீங்க கம்யூனிட்டி ஹால்ல மரம் வச்சுக்கோங்க. புரியுதா? சரிங்க, அது வீட்டுல இருக்கு. வீட்டுல இருந்தே வச்சுக்க வேண்டியதா. அந்த முருங்கைக்கீரையை பொரிச்சிக்க வேண்டியது, முருங்கைக்காயை பொரிச்சு கூட வெங்காயத்தை போடுக்க வேண்டியதை. பேருக்கு 2 உப்புகள் போட்டு நல்லா வேக விட்டுறணும். அந்த குக்கர்ல வச்சு சவுண்டு 5 சவுண்ட் விட்டீங்கன்னா கரைஞ்சிடும். அப்படியே அந்த சக்கையை ஒதுக்கிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். 2 உப்புகள் போட்டு கொஞ்சோன்னு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யோ நல்லெண்ணெய்யோ தேங்காய் நெய்யோ நெல்லெண்ணெய்யோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வயிறு அடிச்சுட்டு வெளியே போயிடும். கிடுகிடுன்னு உடம்புக்கு அத்தனை நியூட்ரல் ஆயிரும். அத்தனையும் சமநிலைக்கு வந்துடும். எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அடப்பு நீங்கிட்டா எனர்ஜி வந்தாச்சு. அடப்புனாலதான் நம்ம சாக போறோம். அடப்பு இல்லைன்னா சாவு நம்ம கையில். வாழ்வு நம்ம கையில், சாவு நம்ம கையில். அதுவே முதிர்ச்சி அடையும். எத்தனை ஆண்டு கழிச்சு முதிர்ச்சி அடையும் யாருக்குமே தெரியாது. யாரும் வரையறுக்க முடியாது. நீ எப்ப சாவேன்னு எவ்வளவு சொல்ல முடியும். வாழ்வது தெரிஞ்சிட்டோம்னா சாவும் தெரியும். அப்ப அந்த வாழ்ந்து பழகி உனக்கு நீ வாழ்ந்துட்டு இருந்தா போதுமானது. எல்லாரும் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்க வீட்டுல நோய் உங்க வீட்டுல நோய் வந்துச்சுன்னா இப்படித்தான் குணமாக்க முடியும். செலவில்லாம குணமாக்கிட்டு போறல. என்னது செலவு இல்லாம? ஏன் இந்த பன்னிக்குட்டி முண்டா அவனுடைய ஆராய்ச்சி முறை என்பது நல்லா பிடிச்சிங்க. இறைச்சியும் சாராயம் குடிக்கிறவனுடைய ரத்தத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றேன். இறைச்சியும் சாராயம் குடிக்கிறேன். இறைச்சியும் சாராயம் குடிக்காம இந்தியாவில ஒரு ஆள் சொல்லுங்களா பார்க்கலாம். இறைச்சி சாராயம் திங்காத இந்தியாவில ஒருத்தனுமே கிடையாது. இறைச்சினா பால் குடிக்கிறவன் வந்துருவான். பால் குடிக்க வந்துருவான். சாராயம்னா பால் சாராயமா மாறும். சோறுனாலும் சாராயமா மாறும். இறைச்சி அப்ப எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. எல்லாமே மாட்டிக்கிறேன். அப்ப இந்த இறைச்சி சாராயம் தின்னு போட்டு நம்மள எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? அந்த ரிப்போர்ட் எப்படி ஏத்துக்கணும்? இல்ல, நான் இந்த தூய்மையான உடல்ல ரிப்போர்ட் இப்படித்தான் இருக்கும். தூய்மையான உடல்ல ரிப்போர்ட் இருக்கு. அதனால வெங்கடேசன் வந்து 10ஆம் பக்கத்துல எழுதி காமிச்சிட்டாரு. 10ஆம் பக்கத்துல 10வது பாடம், 10ஆம் பக்கம் 10வது பாடத்துல எழுதியிருக்காரு. சரி, இப்ப நான் 5வது பாடத்துக்கு வர்றேன். விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழும் முறை. டாக்டர் அர்னால்ட் எக்ரட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், 70ஆம் பக்கம். டாக்டர் அர்னால்ட் எக்ரட் புத்தகத்தில் கீழ்கண்ட பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் பை டாக்டர் அர்னால்ட் எக்ரட், 1866, 1922.
1922 அவர் பூமியில கிடையாது. ஆனால் அந்த புத்தகம் தான் வெங்கடேசன் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறாரு. யாரும் நேரடியான யாரும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் வெங்கடேசன் நேர்ல 15 வருஷமா ஆராய்ச்சி. இவரு திருக்குறள், இது வந்து ஜெர்மன் டாக்டர். இந்த 2 தான் அடிப்படை. இந்த 2 நூல் தான் அடிப்படை. இதை வச்சுதான் அவர் ஆராய்ச்சி பண்றாரு. சரியா? ஓ, என்றது பின்னாடி போயிடுச்சு. என்னது? இப்ப என்ற மூஞ்சி தெரியுதா? இப்பதான் தெரியுதுங்க. தெரியுது. சரி, பரவாயில்ல, போய் தொலைட்டு விடு. ஆக என்ன, நான் இப்ப கவனிச்சு என்னடா புத்தகத்தை காணன்னு பார்த்தா அது எங்கேயே கைப்பற்றுச்சு. அது எங்கேயே கைப்பற்றிருக்குது. இப்படித்தான். ஏன்னா ஃபைனலுக்கு வர்றேன் நான். என்னுடைய கண்டுபிடிப்பை ஃபைனல் பண்ணி ஆகணும். இது உலக மக்களுக்கு மலிவா கொடுத்தாகணும். அதுதான் என்னுடைய வெறி. என்னோட கோவை எங்கன்னா, இத்தனை 125 ஆண்டு நோபல் பரிசு கொடுக்குறானுங்க, எல்லாம் வாங்கிட்டானுங்க. ஒருத்தனு கூட மலிவா மின்சாரத்தை கொடுக்க முடியலன்னா அப்புறம் அது எதுக்கு அதை நோபல் பரிசு, வெங்காயத்தை நோபல் பரிசு? ஒண்ணுமே எனக்கு புரியல. இல்லைங்க ஐயா, அறிவு கெட்டலீங்க. எல்லாத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? என்ன பண்ணி தொலைக்கிறது? காத்து வச்சு போக வேண்டியதானுங்க. அப்புறம் எதுக்கு அப்புறம் நோபல் பரிசு கொடுக்குறீங்க? புடுங்க இருக்கா? என்ன வெங்காயத்துக்கு நோபல் பரிசு கொடுக்குறீங்க? அட முண்டங்களா, அது பிசிக்ஸ்ல கொடுக்குறீங்க. அட பிசிக்ஸ் முண்டங்களா, இதை வைத்துக்கொண்டு என்ன கேள்வி கேட்கணும்? நோபல் பரிசு கொடுக்குற அந்த மானகட்ட முண்டங்க, நோபல் பரிசு கூட ஸ்வீடன் முண்டத்தை நான் சொல்றேன். அட மானகட்ட முண்டங்களா, ஸ்வீடன் முண்டங்களா, அட அபிச்சார விபச்சார முண்டங்களா, இதை நான் உனக்கு நோபல் பரிசு கொடுக்குறேன்னு இதை வைத்துக்கொண்டு சாமானிய கிராமத்து மக்களுக்கு மலிவான மின்சாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்கணும். நீ புடுங்கி மாதிரி உங்க பணத்தை வச்சுக்கிட்டு வட்டி தூக்கி கொடுத்துட்டு இருக்கிற. அவன் பேர் புடுங்கி மாதிரி உட்காந்துருக்கிறான். யாரு? இந்த நோபல் இந்த பிசிக்ஸில் நோபல் பரிசு அவனும் புடுங்கிட்டு உட்காந்துருக்கிறான். அப்படி அதை பாரு, இதை பாரு, போட மயிர பாரு, இதை பாரு, விண்வெளிக்கு போறதை பாரு, சூரியன் சுத்துது, மயிர் சுத்துது, அது நியூட்ரான் போது, புடலங்கா சுத்துதாடா, இப்படியே சொல்லிட்டே இருக்கிற. சாவுகடா முண்டங்கடா. இப்போ ஸ்வீடனுக்கு சாபம் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கோவம் எங்க போயிடுச்சுன்னா ஸ்வீடனுக்கு போயிடுது. தமிழ்நாடு சுத்தி, இந்தியாவை சுத்தி. இப்ப நானும் நோபல் பரிசு வாங்கியே ஆகணும். ஆனா நான் நோபல் பரிசு வாங்கணும். இப்ப காலையில் பொண்ணு சொன்னேன், நோபல் பரிசு வாங்காம நான் திரும்ப அதை வாங்கி மாவனங்களை நீங்களே என்னடா நோபல் பரிசு சொல்லிட்டு நான் 10 ரூபா செலவுல எலக்ட்ரிசிட்டி இப்படி வேலை செய்த உங்களுக்கெல்லாம் நீங்களே என்ன பெரிய 1 லட்சம் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா 10,000 கூடல. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 கோடி செலவு பண்றாங்க. நான் வெறும் 10 ரூபா செலவு பண்றேன். 10 ரூபா செலவு பண்ணி அந்த நீல்ஸ் போர் என்ன சொன்னாங்கன்னு புரிய வைக்கிறேன். 10 ரூபா செலவு பண்ணி சார்ஜ் கோமவ், அவர் ரஷ்யா சயின்டிஸ்ட், உக்ரைன் சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னு நான் சொல்றேன். 10 ரூபா செலவுல இப்படித்தானே ரீசார்ஜ் ஆகுன்னு நான் சொல்றேன். இப்படித்தான் அந்த ஆக்கல், அழித்தல், காத்தல் முக்குற்றத்தையும் 3 செயல்பாடையும் இந்த இயற்கை செய்கிறது. அதைத்தான் தமிழ் சொல்லுது, ஆக்கல், அழித்தல், காத்தல். சமஸ்கிருதத்திலும் இதே தான். தமிழ் இருந்து காப்பி அடிச்சதாங்க சமஸ்கிருதம். தமிழ் இருந்து போனதுதான். அது ஒரு ரெண்டாவது மொழி. அது வந்து வாழ்வியலுக்கு வராது, மந்திரத்துக்கு வரும். ஓம் புவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓ தச் பரோன்யம், பர்கோ தேவசி தீமகி, தியோன பிரசாத்யாத், ஓமாக தியோ தீரஜம். அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. சௌ சௌ சந்தோஷம் ஸ்வாத் ஈஸ்வராய, சௌ சௌ சந்தோஷம் ஸ்வாத் ஈஸ்வராய, பிராணானி தான நியமம். இதுதாங்க சமஸ்கிருதம், வேற ஒன்றும் இல்லை. சௌ சௌ சந்தோஷம்னா அசுத்தம்னு பேரு, சுத்தமாக இருந்து போகுது. அப்புறம் 261 இந்த 2வது அத்தியாயம், இது பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 59வது பாடல், 4வது அத்தியாயம் 16வது பாடல், அதே 4வது அத்தியாயம் 59வது. இந்த 3 தான் அடிப்படை. விஷய வினிவர்த்தனத்தை நிரகராசி தேகினா, அப்ப இது விஷய வினிவர்த்தனத்தை நிரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்ஷ பரமதிஸ்வ நிவர்த்ததே. அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன சொல்றா? யோகத்தை பத்தி சொல்லி ஆகாரத்தை பத்தி சொல்லிக்கிறது. ஆகாரத்தை பத்தி பகவத்கீதையில நீங்க எடுத்து, பகவத்கீதை எங்கிட்டையும் இருக்குது, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. 6வது அத்தியாயத்துல 2மே, 2வது அத்தியாயத்துல 1, 2வது அத்தியாயத்துல ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் 6வது அத்தியாயத்துல ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாரு. இது நம்ம புத்தகத்தில் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேங்கன்னா இன்னொன்னு உள்ள போட்டிருக்கேன். அவங்க வெங்கடேசன் 2 தான் ஆராய்ச்சி கொண்டு வந்ததாரு. நான் வந்து பண்ணேன்னா இன்னொன்னு உள்ள கொண்டு வர தவசி எஸ் அதிக யோகி நான் உள்ள கொண்டு வர்றேன். தவம் செய்வதை காட்டிலும் இவர் வெங்கடேசன் வந்து உணவு மட்டும் எழுதியிருப்பாரு. நாத்தியாஸ் நசஸ்து யோக நாசினா சைகாந்த மனசுனாத நாசாதி சப் நசிரசிய ஜாக்கிரதோ நைவசார்ஜினா, அதுவுமே. அப்புறம் விஷயா வினிவர்த்தனத்தை நிரகராசி பேகினா ரசவர்ஷம் ரசோவர்ஷம் பரமதர்ஷ நிவர்த்ததை. இதோட முடிச்சிட்டாரு வெங்கடேசன். நான் என்ன தெரியுமா பண்ண, இன்னொன்னு கண்டுபிடிச்சேன். இதடா பார்த்தேன்னா
யோகிதான் டாப்புங்கிற மாதிரி பகவத்கீதை தேடும் பொழுது கரெக்டா எழுதிட்ட ஒரு இடத்துல யோகிதான் சிறந்தவன் தான். அப்புறம் பக்தி மார்க்கம் அவுட், கர்ம மார்க்கம் அவுட், ஞான மார்க்கம் அவுட், முடிஞ்சு போச்சு. அப்ப பக்திக்கு இங்க வேலை இல்லை. அவனே சொல்லிட்டான் பக்தினால முடியாதுன்னு இருக்கான், கர்மத்தினால முடியாதுன்னுட்டான், ஞானத்தினால முடியாதுன்னுட்டான், யோகத்துல தான் முடியும். யோகம்னா ஒண்ணும் இல்லை, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது, இயற்கை சக்தியில வாழ்றது. தெளிவா எழுதிட்டாங்க. நீ ஆகாரத்தை விடணும், சுவையை விடணும்ட்டான். ஆகாரத்தை எப்படி விடுவேன்? அது விடுறதுக்கு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஏன் விட முடியல? தின்னதை விட எடுக்கணும். உண்டியல காலி பண்ண போட்டதை எடுக்கணும் இல்ல? ஆமாங்க. அங்கதான் மாட்டிட்டானுங்க எல்லாருமே. அங்கதான் எல்லா நாய்களும் மாட்டிடுது. ஐயோ, இப்படிரா ஆகாரத்தை விடுறதுன்னு தெரியல. ஆனா அடங்கிவிட்ட முண்டங்களா, போட்டதை வெளியெடுக்கிற முண்டங்களா, சோறு என்னவா மாறும்னா சோறு கொழுப்பாக மாறி எல்லா இடத்துல படிஞ்சிடும். இவன் நிறுத்தினோடனே என்ன தெரியுமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். நிறுத்துற உடனேயே எல்லா கொழுப்பும் சடியாக மாறி நாட்டு பிணவாடையோடு வாயிலிருந்து பிணவாடை அடிக்கும். அப்படியே உடனே நிறுத்தி பாருங்க, பொணம் விட மோர நாத்து அடிக்கும். அப்படியே இந்த நோன்பு இருப்பானுங்க சகிக்காத, அது இறைச்சி தின்னும்போது நோன்பு இருக்க பாருங்க, 7 புணவாடை அடிக்கும். 7 புணங்களும் மொத்தமா நாத்து பிடிச்சு எப்படி இருக்கும்? அந்த நாத்து அடிக்கும், வாய் நாத்து. அந்த நாத்து சகிக்கவே முடியாது. அத வந்து தண்ணீரையும் வேக வைத்த காய்கறி வச்சு எடுக்கணுங்கிறது இந்த மத முண்டங்களுக்கு தெரியல. இந்த முண்டங்களுக்கு தெரியலீங்க. இந்த மதவாதி முண்டங்களுக்கு தெரியல. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதவாதி முண்டங்களுக்கு இது தெரியல. இயற்கை இறைவன் பெரியவன், இறைவன் பெரியவில்லை, இறை சக்தியில மனிதன் வாழ்றான் எனக்கு தெரியுறாடு முண்டமா. அது எப்படிறான்னு ஆகாரத்தை நிறுத்த தெரியல. ஆகாரம் பாவம்னே சொல்லுது கீதையில. ஆகாரம் பாவம்னு, ஆகாரம் தப்புன்னு எல்லா மதங்களும் சொல்லுது. ஆனா எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா உங்க நாட்டு சித்தர்கள் கிடையாது, மானங்கட்டவனுங்களா. எங்க நாட்டுல சித்தர். அப்ப எல்லா மதவாதிகளுக்கும் செருப்படி, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் செருப்படி, எல்லா சாதியவாதிகளுக்கும் முதல் செருப்படி. சாதியவாதிகளுக்கும் சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, அரசியலும் கிடையாது. இயற்கை அரசியல் தான் நடக்குது. என்னது? இயற்கை அரசியல். இதை புரியாம இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இது இந்த சாதி உண்டாக்குறது மதம் தான், எல்லாம் இந்த மதம் குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ தேரவே கூடாதுங்கிறது இயற்கை. நீ தேரவே கூடாதுங்கிற ஏற்றத்தாழ் இருந்துகிட்டே இருக்கும். நீ தேரவே கூடாதுங்கிறது தான் தீய எண்ணத்தினுடைய அந்த பிசாசுங்கிற மாதிரி. பிசாசும்பா, இப்படி சிம்பா, தீய சக்திம்பா, எல்லாரும் தீய சக்தி எல்லாமே இந்த மனம் தான். இப்போ இந்த மனம் என்ன பண்ணும்னா உன்னை முன்னேற விடாம தடை செய்யும். அதுதான். அப்ப நம்ம அதை உடைக்கணும். எதை உடைக்கணும் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் வேணும். ஏன்னா இந்த பசி தாக்கத்தை வைத்துக் கொண்டுதான் உங்களை ஏமாற்ற முடியும். பசி தாக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அரசியல் செய்ய முடியும். பசி தாக்கத்தை வைத்துக்கணும் சாதி எல்லாம் இந்த பசி தாக்கத்தை வச்சுதான் கட்டுப்படுத்த முடியும். பொண்டாட்டி புருஷனை கட்டுப்படுத்துறது, புருஷன் பொண்டாட்டி கட்டுப்படுத்துறது வாய் ருசி பசிதான். என்னது? இதை உடைச்சிட்டோம்னா அப்புறம் பொண்டாட்டியாவது பிள்ளைய ஓரமா விட்டு போடன்னு இருக்க வேண்டியதுதான். அது நம்ம முன்னாண்டியே பொண்டாட்டியை மொண்டி தெரியவா, நாம மொண்டிட்டு இருந்தவங்க கூட ரெடி ஆயிடலாம். அது சக்கர நோயில் இருக்கு, நாம சக்கர நோயில இருந்து வெளியில் அடைஞ்சிடலாம். அதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாறன் வந்து கொடூரமான நோயில் ஆட்பட்டவர். இன்னைக்கு பாரு அவர் கேட்கிறாரு, விவரமா கேட்கிறாரு, என்ன தப்பிச்சாகோன்னு என்ன வந்துருச்சு அவரு. இனி அவர் அவ்வளவுதான், அந்த உடம்பு இனி கிளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டிய. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் 50 நாள் ஆகாரத்தில் இருந்தவர், நீர் ஆகாரத்தை மறுத்தவர், இந்த தண்ணியிலே இருந்தவர். என்ன தைரியமா இருந்தது பாருங்களேன். சரி, அப்ப எதுக்கே சொல்றோம்னா நாம் தப்பித்தாக வேண்டும். அதனால எல்லா மதத்திலும் நோன்பை பத்தி இருக்கிறான். நோன்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லா மதத்திலும் நோன்பு இருக்கிறது. ஆனா நோன்பு எப்படி கடைப்பிடிப்பது? சரி, எல்லா மதம் சொல்லி இருக்குல்ல, அதை ஏன் தொடர்ந்து செய்யல? எல்லா மதங்கள் நோன்பை பத்தி சொல்லுகிறது, ஏன் தொடர்ந்து செய்யல? எல்லா மதத்தையும் சாவை பத்தி எச்சரிக்கிறது. எல்லா மதம் சாவை சொல்லி பயன்படுத்துது. அறிவியல் கூட சாவை சொல்லி பயன்படுத்த அழிவை சொல்லுகிறது. ஆனால் சித்தர்கள் ஆக்கத்தை நோக்கி செல்வார்கள். அது ஆக்கத்தை நோக்கி போறதே எங்களுடைய வேலை, சித்தர்கள் வேலை. நாங்க ஆக்கத்தை அதனால நான் கண்டுபிடிக்கிறேன். வெங்கடேசன் சொன்னதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். வெங்கடேசன் சொல்றதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப சித்தர்கள் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. சித்தர்கள் படைப்பார்கள், சித்தர்கள் படைத்து காட்டுவார்கள். அது இந்த காயத்ரி மந்திரம். அவன் சமஸ்கிருதத்துல ஒரு பொருளை படைச்சு காமிச்சிருக்கான். அதுக்கு பேரு எது? காயத்ரின்னு ஒரு கடவுள் பேர் வச்சுட்டார். வேற ஒண்ணும் இல்ல, உருவாக்க முடியும்னு அர்த்தம். வேற அதுக்கு எந்த பொருளும் கிடையாது. ஒரு மனிதன் நினைத்தால் உருவாக்க முடியும். எது நினைச்சா? அந்த இயற்கை சக்தி ஒன்றிணைக்கிறது. இயற்கை எப்படி இருக்குதோ அதை ஒன்றிணைக்கணும். வெளியில புரோட்டானை இணைச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு புரோட்டான் சேர்த்தனா ஹைட்ரஜன், 2 புரோட்டான் சேர்த்தனா ஹீலியன். இப்படி செயற்கை தங்கத்தையே விஞ்ஞானிகள் உண்டாக்கி காட்டினாங்க. செலவு அதிகமா போச்சு. அப்ப மின்சாரம் மலிவா கிடைக்கல. இப்ப நம்ம மின்சாரத்தை மலிவா உண்டாக்கிட்டோம். அந்த மின்சாரத்தை மலிவா உண்டாக்கிட்டோம்னா எந்த வகை எலிமெண்ட்டையும் எந்த எலிமெண்ட் எழுதுறீங்க, மனிதன் பயன்படுத்துகின்ற
எலிமெண்ட்டை பூரா உருவாக்கிடலாம். நமக்கு தேவை அடிப்படையாக 4 எலிமெண்ட் தான் தேவை. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எலிமெண்ட், ஆக்சிஜன் எலிமெண்ட், நைட்ரஜன் எலிமெண்ட், ஆர்கான் எலிமெண்ட், கார்பன் எலிமெண்ட். இது மேஜர். இந்த மேஜர் எலிமெண்ட் நம்ம உருவாக்கிட்டோம்னா எந்த விண்வெளியில் ஈடுபடாது. தண்ணியிலே உருவாக்கிடலாம். தண்ணி உருவாக்கலாம், நீர் உருவாக்கலாம், நெருப்பு உருவாக்கலாம், காற்று உருவாக்கலாம். ஒன்றை மட்டும் உருவாக்க முடியாது, ஆகாயத்தை உருவாக்க முடியாது. ஆகாயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, ஆகாயத்தை மட்டும் உருவாக்க முடியாது. அது இயற்கையால் படைக்கப்பட்டது. அப்போ ஹைட்ரஜனையும் உருவாக்க முடியும், ஆக்சிஜனையும் உருவாக்க முடியும், நைட்ரஜனையும் உருவாக்க முடியும், அப்புறம் ஆர்கானையும் உருவாக்க முடியும், அப்புறம் வந்து கார்பனையும் உருவாக்க முடியும். இதெல்லாம் ஆட்டம். இந்த ஆட்டத்தை மின்சாரத்தை கொடுத்து உருவாக்கிடலாம். எல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டி சும்மா இருக்குது. அப்ப இதற்கான அறிவு தான் நமக்கு ஃபைனலா வருது. இதை வைத்துக்கொண்டு உருவாக்கிடலாம். அதனாலதான் ஆக்கவும் முடியும், அழிக்கவும். இது இயற்கையில் இருக்கிற படைப்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. நாம ஒன்றும் பண்றதில்லை. அதாவது ஜாயின் பண்ணிட்டு அதாவது வேலை செய்யுது. அதாவது ஜாயின் பண்ணணும், அதாவது சேர்த்தோம்னா அது பாட்டுக்கு அந்த வேலை செஞ்சுட்டு போகுது. இது நீ என்னத்தை கண்டுபிடிக்க போற? எல்லாம் இது இயற்கையினுடைய வேலை தான். இது நமக்கு பங்களிப்பே கிடையாது. எல்லாம் சேர்க்கிறது தான். என்னது நான் கண்டுபிடிச்சேன், ஆமா ஆமா, இது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டுபிடிச்சிட்டுங்கிற பேருக்கே இடமில்லை. ஏதோ இந்த வெள்ளக்கார முண்டங்கள் நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்ற போட வேணா, அதை இயற்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. என் மூலமாக அது அறிவிக்கிறது, அவ்வளவுதான். என் மூலமாக ஆமா. திருவள்ளுவர் வந்தார்னா இயற்கை திருவள்ளுவர் மூலமாக அறிவிக்கிறது. வள்ளலார் வந்தார்னா இயற்கையை வள்ளலார் மூலமாக அறிவிக்கிறது. இப்படித்தான் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். தவிர இந்த ஆணவங்கிற பேச்சு கேட்கக்கூடாது. ஆணவங்கிற பேச்சே நான் கிழிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் படிச்சேன், ஆமா, நான் படிச்சுட்டேன் கிழிச்சிட்டேன் எவனும் பேசக்கூடாது. நான் அப்படியே சாதிச்சுட்டேன், என்ன பெரிய வெங்காயம் சாதிச்சுட்டேன், நீ அந்த பூமியை அப்படி தலைகளை மாத்திட்டியா? ஏன்னா முண்டமே இருக்கிறதாண்டா சொல்லியிருக்கிற, நீ இல்லாத என்னடா சொல்ற நீ? எல்லாம் நினப்பு. எல்லாமே எங்க நாட்டுல அப்படியே புத்தகம் இருக்குது, எங்க நாட்டுல தத்துவம் இருக்கு. போடா வெண்ண, ஒரு வயிற்று வலி குணமாக்க இருக்குன்ற தத்துவம் பயன்படுத்த முடியல. அப்புறம் என்னடா வயிற்று வலி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? அதுக்கு பேசாம தண்ணியும் கீரை சாப்பிட்டு போகுது. தண்ணியும் கீரை கடைசி கடைசி ஆயுதம், தண்ணியும் கீரை தான். அதை வேக வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. ருசிக்கு இங்க வேலையே இல்லை. ருசிங்கிறது கேட்டீங்கன்னா அப்புறம் கண்ணு குருடாயிரும். ருசிக்கு உப்பு சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு அவுட் ஆயிரும். என்ன இயற்கை என்ன பண்ணுதுன்னா, மூளை கெட்டு போகாம இருப்பதற்காக கண்ணை கெடுத்து கொள்ளுகிறது. இதுதான் வெங்கடேசன் எழுதுவார். ஏன் கண்ணு கெட்டு போகுதுன்னா, நாம் சாப்பிட்ற உப்பெல்லாம் கண்ணு தடுத்து விடுகிறது. ஏன்னா மூளைக்கு போயிருச்சுன்னா மொத்தம் முடிஞ்சு போயிடும். அவன் கேட்க முடியாது. மூளை கெட்டு போச்சுன்னா சாவுதானே. மூளையில உப்பு ஏறி, அப்ப நிறைய பேர் பைத்தியம் வருது இல்லை, அந்த பைத்தியத்துக்கு மூளையில இருக்கிற உப்பு மேலே ஏறிடும். அது அப்படியே சுத்துறது. நிறைய பேர் மூளை கெட்டு போறவங்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஸ்டீராய்டு கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. என்ன வச்சு குணமாக்க முடியாது இல்லையா? ஆமா, மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. அவன் சாக வரைக்கும் மயக்க மருந்து சாப்பிட்டு அப்படியே செத்து போயிடும். எப்படியே பாருங்க. பைத்தியத்தை எவனாலையும் குணமாக்க முடியாது. கோய் பைத்தியத்தை முடியாது. அப்படியே கத்தி 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 மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு சோத்தை கொடுத்து மாத்திரை போட்டு சோத்தை கொடுத்து மாத்திரை போட்டு சமாதி. புரியுதா? அதுதான் இவர் சொல்றாரு. அதாவது சளி குறைந்த உணவின் மூலமாக மனதை எப்படி சரி செய்யுங்கிறதா அவருடைய கண்டுபிடிப்பு. அப்ப சளிக்கிறந்த உணவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, மென்டல் ரிலீஸ் ஆயிரும். அதாவது மனம் தெளிவடைந்து சாதாரண வாழ்க்கைக்கு வந்துடுவான்னு எழுதுறாரு. அதாவது மென்டல் ரெஜிமினேஷன் பேர். அதாவது இந்த மூளையையும் மனதை தண்டுபடத்தையும் சரி செய்கின்ற பொழுது அது மனதோடு உடம்பு வைத்துக் கொள்கிறது. அது அவங்க ஒத்துழைக்கணும் இல்லைங்க ஐயா. இப்போ ஒரு 25 வயசு பையன் இருக்கிறாப்லைங்க, அப்படி நடந்துக்கிறாப்லைங்க. நம்ம கீரைங்காய் தண்ணி மருந்தா சாப்பிடறதுக்கு அந்த பையனை ஒத்துழைச்சாத்தானே கொடுக்க முடியுங்க ஐயா. அதுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் ஆமா, அவ எப்படி பெட்ரோல் கட்டுப்பாடுதான் இருப்பான், பெட்ரோல் வச்சு கொடுக்க வேண்டியதுதான். சரிங்க. அவன் சோத்துக்கு வந்துதானே. நான் சோறு மட்டும் கேட்கறேன், அப்புறம் என்ன வெங்காயம் சோறு மட்டும் கேட்கறேன், அது மட்டும் கேக்குது. சோறு, தீனிங்க, லட்டு, பலகாரம், மிச்சர், குறவழி வரைக்கும் வாந்தி வர வரைக்கும் சாப்பிட வேண்டியது, அப்புறம் அப்படியே கழுவ வேண்டியது, அப்புறம் பாத்ரூம் போக வேண்டியது. இதுதான் வேலைங்க. திங்க தூங்க மாத்திரை போட இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. அத கீரை மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒத்துழைச்சாத்தானுங்க சரி பண்ண முடியுங்க. ஆமா, இல்லாட்டா ஊட்டு துரத்திட்டு வேண்டியது. அவனை கேட்கலன்னு ஊட்டு துரத்திட வேண்டியது. அப்புறம் கொழி போட்டு நாமளே மூட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அவன் அப்ப அழிவு பண்டம்னு பேரு. அதை வச்சு ஒண்ணு ஆக்கத்துக்கு கொண்டு வந்தாகணும். ஆக்கத்துக்கு ஒரே வழி இதுதான். ஆக்கத்துக்கு ஒரே வழி, பட்டினி போட்டா சொன்னபடி கேட்பான். பட்டினி போட்டா ஆமா, ஒரு நாள் பட்டினி போட்டு சாயங்காலம் 24 மணி நேரம் பட்டினி போட்டான்னு ஒரு நாள் உணவு கொடுக்கணும். மறுபடி 20 நாள் பட்டினி போட்டு ஒரு நாள் உணவு, காய்கறி உணவு வச்சு, காய்கறியோட கொஞ்சம் அவள் வச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அவளும் சோறு வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம். காய்கறி சோறு இதை சொல்ற மாதிரி அதே திருப்பி எது சாத்தியம் அதை மட்டும் கொடுத்தா கடை கடைன்னு ஏறிட்டே இருக்கு. அந்த சளி பூரா வெளியே எடுத்துடணும். சளி பூரா
அந்த வெளியெடுத்துரும். அவுள் சோறு கூட பழம் ஏன் வைக்க கூடாது? அது என்ன பண்ணும் பழம் வச்சா? அவளு அவளுக்கு நம்ம கீரை சோறு வைக்கிறோம்ல, ஆமா. பழம் ஏன் வைக்க கூடாது? அதனால என்ன தீமை நன்மை? பழம் என்பதுன்னா இப்ப பழம் என்பது அது வேகமா விஷத்தை இழுத்துட்டு வந்து மலந்து வாரத்தை அடைத்து விடும் அப்படிங்கிறது அடிப்படை. அது சுத்தமான குடல் தான் அப்படி வேகமா விஷத்தை இழுத்துட்டு வரும். ஏற்கனவே விஷம் வெளியே போகாம கிடக்குது. அந்த விஷமெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பழத்தை சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும். இப்ப பழத்தை சாப்பிட்டீங்கன்னா வந்து மாட்டி பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துக்கு வெளிக்கு போயிடணும். பழம் சாப்பிட்டோம்னா 2 மணி நேரம் சாப்பிட்டு எவ்வளவு 1/2 கிலோ சாப்பிட்டுக்கலாம். 1/2 கிலோ 1 கிலோ கூட திங்கலாம். 1 கிலோ தின்னாலுமே அது 2 மணி நேரத்துல வெளியே போகணும். என்ன 2 மணி நேரத்துல. போகணும். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும். அந்த மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது. உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. புரியுதா? அதனாலதான் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம வந்து காய்கறி சாப்பிட்டு தண்ணீர் காய்கறி சாப்பிட்டு இலக்கிய வச்சு உடம்பு இலக்கி வச்சு பச்சை தாக்கத்தை கட்டுறது பண்ணிட்டு தண்ணியிலே ஓட்டணும். தண்ணீர் ஓட்டிட்டே இருக்கணும். இது மெல்ல மெல்ல அடி மேல் அடி அடிக்க அம்மியும் நொறுங்கும். அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நொறுங்கும். இந்த மாதிரிலாம் எந்த நாட்டிலே புத்தகத்துல தத்துவமே கிடையாது. அடி மேல் அடி வைத்தால் அம்மி நொறுங்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்ததோர் மனப்பழக்கம். எல்லாம் மனப்பழக்கம் தான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் மனப்பழக்கம். இப்படித்தான். அப்ப அடிக்க எல்லாம் நகரும். அப்ப இங்க அடிக்க மனம் தெளிவாகும். மனம் தெளிவு நம்ம சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சு. மனம் சொல்றது கேட்டீங்கன்னா சாவு நிச்சயம் முடிவு பண்ணிக்கோங்க. நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேட்கணும்னு போட்டேன்னா அடங்கி போகுது. அது கொஞ்சம் விட்டோம்னா ஊர் மேய போயிடும். ஆமாங்க. அவ்வளவுதான். ஊர் மேய போச்சுன்னா அப்புறம் ஊர் மேய போச்சுன்னா நீ அவ்வளவுதான். சரி. அதனாலதான் ஆகாரத்தன் அதாவது அங்காரம் தானே என்னமோ பாட்டு எழுதுவாங்க. அது பாட்டு இருக்கு. சித்திர பாடல் நிறைய சித்திர பாடல். ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் ஆனது என்னமோ பாட்டு. ஆகாரம் தன்னை அடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பெருக்காடுன்னு அந்த பாட்டெல்லாம் வரும். யாரு? தக்காளி பீர் முகமது. அவர் வந்து பெரிய ஆற்றல். அவரு யோகியால ஆகாரத்தை நிறுத்தினவங்க தான். இங்க தக்காளி அது கேரளாவோட சேர்ந்தது. இப்ப தமிழ்நாடோட அந்த பீர்மேடுன்னு சொல்லுவாங்க. பீர்மேடு தக்காளி போயும்போது பீர்மேடு நான் போய் அந்த பேர் நான் பார்த்துருக்கேன். அவரை போய் பார்த்துருக்கேன். தக்காளி போனேன்னா பார்க்கல. தென்காசி போய் பார்க்கல. அவர் தான் ஆங்காரம் தன்னை அடக்கி ஐம்புலனை சுட்டரித்து அடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பெரு கண்ணு எக்கால கண்ணிங்கிற பாட்டை அவர் பாடினார். சரி. இப்ப அதைத்தான் நம்மால் சொல்றாங்க. திருவள்ளுவர் சொல்லுவாரு தெரியுமா? மெய் சுவை ஒளி ஊறு ஓசை வெற்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. எல்லாம் 5னே சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா 5 விட்டா வேறு வழி கிடையாது. ஐம்புலனை சுட்டறுத்து அதே அந்த தக்காளி பீர் முகமது ஐம்புலனை சுட்டறுத்தும் பாரு. திருவள்ளுவர் வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்று வேந்தின் 5ன் வகை தெருவான் கட்டே உலகு. இது ஒண்ணுதான் அது ஒண்ணுதான். அப்ப எல்லாருமே திருக்குறளை படிச்சுதான் எழுதியிருக்கானுங்க. எல்லாருமே திருக்குறளை படிக்காம எவனுக்கும் புரியாது. திருக்குறளை படிக்கிறீன்னா அதனால காந்தியடிகள் என்ன சொன்னாரு? திருக்குறளை படிச்சுதான் ஆகணும்ட்டாரு. அது மோடி அதைதான் திருக்குறளை படிக்கலாம்னு முயற்சி பண்றாரு. ஆனா உனக்கு புரியாது. உனக்கு புரியவே புரியாத மவனே. நீ தமிழ்நாட்டுல தமிழனாவே பிறந்தாத்தாண்டா புரியும் முண்டமே. இல்ல புரியாத முண்டம். இங்கேயே பாதி தற்கொலையா இருக்குது. இப்பவே நான் சொல்லிட்டேன். எல்லாம் தற்கொலை தான். இங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் தற்கொலை முண்டங்கள் தான். ஒருத்தருக்கு கூட 267 பொருள் தெரியாது. 941 தெரியாது. 942 தெரியாது. 4-3 தெரியாது. சொல்றாங்க 4-3 தெரியாது. எதுக்குடா பேசிருப்பாங்க? 4-3 தெரியாது. அப்படி எதுக்குடா பேசிருப்பாங்க? அது ஒரு இடமும் உனக்கு தெரியாது. கேட்டா தமிழ் வாழ்க்கை தமிழ் புடுங்கும் ஒன்றும் தெரியாது. எப்ப மூக்கலை சளியும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னாவே அவன் தமிழை சொல்லி ஏமாத்தான்னு அர்த்தம். அப்ப ஆஸ்பத்திரிக்கு போறான் தமிழை சொல்லி ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். எவன் ஆஸ்பத்திரிக்கு போறான்னா அது எதை சொல்லி ஏமாத்தி இருக்கான்? தமிழை சொல்லி ஏமாத்தி இருக்கான்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் இதுல வந்து மாத்திக்கிறாங்க. எல்லாரும் இதுல மட்டும்தான் சித்தர்கள் வந்து அப்படியே சமாதி அடைஞ்சா அவன் கீழே இறக்கிடுவாங்க. அதுக்கு மேல லிங்கம் வச்சிருவாங்க. அங்க வச்சிருக்க அந்த லிங்கத்துக்கு மரியாதை இல்லை. அவன் அடங்கியிருக்கான் பாருங்க, அதுக்கு தான் மரியாதை. அது மேல கோயில் வைப்பாங்க. அதுக்கு மேல லிங்கம் வைப்பாங்க. விக்கிரகம் அந்த சிலைகளை வைப்பாங்க. அந்த சிலைகளுக்குள்ள ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அந்த அடங்கியிருக்கான் பாருங்க, அதுதான். அந்த சித்தர்கள் தான் அங்க அதுக்கு மரியாதை. இப்படித்தான் இந்தியாவோட அத்தனை சித்தர்களும் இருந்தார்கள். அப்ப இது இயற்கையில் இருக்கிற முறை. இந்த வெள்ளைக்கார பன்னிமண்டங்களுக்கு தெரியாது. அவன் வந்து நம்ம நாட்டுக்கு எடுத்து கொள்ளை திருட வந்தவன் தானுங்க. இப்ப வெள்ளைக்காருக்கு என்ன நம்ம நாட்டை காப்ப வந்தானே திருட வந்தானா?
திருட வந்தவனுக்கு திருடத்தானே திருட வந்து உட்கார்ந்துக்கிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். என்ன திருடணும்னா அவன் சொல்றதை கேட்கணும். கையில துப்பாக்கி வச்சிருக்கிற, அடிச்சு கொள்றா. எத்தனை பேர் பல லட்சம் பேர்த்த சுட்டு கொண்டான்ல. கொலை செஞ்சுதானுங்க. கொலை செஞ்சா பயந்துக்கிறீங்க. உங்களுக்கு நெஞ்சு வரமுல போயிடுச்சு. கேட்டா யானை அடக்கினேன் பூனை அடக்கினு கதை பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. இவர் யானை அடக்கினார், இவர் பூனை அடக்கினார், போய் அடக்க வேண்டியதான் அவனை போய். அப்படித்தான் வேடுநங்கை நாச்சியார் போரிட்டாங்க. மருது சகோதரர்கள் வேடுமங்கை நாச்சியார் அடிச்சு வெள்ளைக்காரன் தலை வெட்டுறதான வேடு நாச்சியாரோட வேலையே. அவ்வளவு வீரமுள்ள பெண்ணு. அடிச்சு ஆமா தைரியம் வேலை. வேடு நாச்சியாரை கண்டு அவனுக்கு ஒண்ணுக்கு தானா போகும் வெள்ளைக்காரனுக்கு. அவ்வளவு வெட்டுன்னு தலை செதறும். அதே மாதிரி எங்கேயோ இருந்து வந்துங்க பாருங்க, எங்க இருந்து வர 5000 6000 10,000 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து ஒண்ணு கடிக்கிற பையல விபச்சாரி, அவனோட ஊதாரி விபச்சாரி அவன் வந்து நம்மளை அடக்குறான்னா என்ன கோபம் வரும் பாருங்க. எல்லை இந்த மன்னர் முண்டங்களை பூரா அவனுக்கு காலு அடிபடி அந்த சூத்த கழுவி அப்படியே சாறு குடிச்சானுங்க. வெள்ளைக்காரனுடைய குண்டி கழுவியே குடிச்சானுங்க எல்லா மன்னர்களும். மானங்கட்ட மன்னர்கள். என்னது, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மன்னர்களுமே வெள்ளைக்கார மூத்திரத்தை குடிச்சு வளர்ந்தானுங்க. சொரணையே கிடையாது இந்தியாவில் இருக்கிற மன்னருக்கு. தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் சொரணையே வந்தது. வேலுநாச்சி போட்டு எரிச்சிருக்கான் பாருங்க. எத்தனை சூடைகள் எரிச்சாச்சுங்களாமா. ஆமா ஆமா அது நிறைய இருக்கு. ஆக நிறைய. இப்ப கடைசியே நிச்சயமாகிறது ஒன்னே ஒண்ணு, நீர் மருத்துவம் மட்டும்தான். நல்ல வேலை எல்லாரும் எல்லா மொழியும் திருத்தினாங்க. நல்ல வேலை திருக்குறள் வந்து இடைச்சேர்வு இல்லை. அதனாலதான் வெங்கடேசன் வந்து எடுத்து படிக்கிறது கரெக்டா இருந்தா அதை பொருத்தி பார்த்துட்டாரு. கடைசியில தண்ணியும் கீரையை வச்சு முடிச்சாரு. தண்ணியும் கீரையை வச்சு முடிச்சாரு. நல்லா இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம ஒரு மலிவா ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு நமக்கு அருநாடு தான். அருநாடு இல்லைன்னா ஜெர்மன்காரர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஜெர்மன் தான் அடிப்படையே. ஜெர்மன்கார் இவர் இல்லைன்னா திருக்குறளே புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் வள்ளுவர் என்ன பண்ணாருன்னா எப்பொருள் யார் யாரவே கேட்படும், யாரு சொன்னாலும் கேளுன்னு எழுதுறது திருவள்ளுவர். அதனாலதான் அங்க விஷயமே வருது. நான் சொன்னது இறுதின்னு போட்டிருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. திருக்குறளுக்கு மரியாதையே இருக்காது. திருக்குறள் என்பது வளர்ச்சி அடிப்படையாக கொண்டது. வள்ளுவர் வந்து வளர்ச்சி அடிப்படையாக கொண்டவர். புது புதிய கண்டுபிடிக்க வேண்டும், புதிய புதிய அர்த்தங்களை பார்க்க வேண்டும். முக்காலத்துக்கும் பொருந்த மாதிரி சிந்திச்சுட்டே போகணும். முக்காலத்துக்கும் பொருந்த மாதிரி சிந்திச்சுட்டே போறதே திருக்குறள். அதனாலதான் புலவர்கள் வந்து திருக்குறள் உடவே இல்லை. எப்படியோ 2 திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் 10 திருக்குறள் குறைஞ்சபட்சம் எல்லா குழந்தைகளும் ஒரு 4 திருக்குறள் சொல்லிடும் பாருங்க. கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்காதற்குன்னு சொல்லி இங்கிலீஷ் படிக்கிற குழந்தை கூட 2 குறளை சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு திருக்குறள் மார்க்குக்காக 2 மார்க்குக்காக படிக்கிறீங்க இல்லையா, அப்படியாவது வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப அதுல வந்து தவங்கிற அதிகாரமும் மருந்து அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, அப்படி என்றால் நாம் இந்த விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி வருகிறது. கிளேத்னம் இல்லாத உணவு, கபம் இல்லாத உணவின் மூலமாக நாம் சிகிச்சை அளிக்கும் முறையை பற்றி பின்பற்ற வேண்டும். மனித உடல் ஆரோக்கியம் என்பது முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. 5வது பாடம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், படிச்சு பார்த்தா தெரியும். உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன் ராஜீவ் காந்தி 5வது பாடம் படிச்சு பார்த்தீங்களா? அது பல முறை படிக்கணும். 3, 5, 9, 11, 13 இதுதான். இதை திருப்பி 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 அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம கொடுவிலும் போட்டிருக்கேன், தனியாக அனுப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை மட்டும் திருப்பி திருப்பி எங்க போனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே புத்தகம் இருக்கும், புத்தகம் எடுத்துட்டு போகணும். இல்லை கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன், அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் மண்டியில. ஆனால் அப்பதான் அந்த மனம் அடங்கும். நல்ல நூல்களை படிக்கல இல்ல கண்டபடி ஊர் மேய்ஞ்சிட்டே இருக்கும். அது விபச்சாரி, அது மேய்ஞ்சிட்டே இருக்கும். மனம் ஒரு விபச்சாரி. நல்லா புடிச்சு. உங்க மனமே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது. கண்டதெல்லாம் நம்பு. எதை பார்த்தாலும் நம்பிட்டு தெரியும். மானம் கட்டது. என்னது, எவ்வளாச்சும் பொம்பளை பல்லிச்சு. ஆமா, ஆம்பளை வந்து பொம்பளை பார்த்து பொல்லளிக்கும், பொம்பளை வந்து ஆம்பளை பார்த்து பல்லளிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. புரியுதா? ஆகையினாலதான் அடங்கி இருக்கணும். அடங்கினா மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். நீங்க எப்போ உங்களை அடக்கி கொள்கிறீர்களோ அப்ப நீங்க சுதந்திரமாக மாறுகிறீர்கள். ஒரு பக்கம் அடக்கணின்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் சுதந்திரம் கிடைக்கும். ஒரு பக்கம் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. அப்ப அடக்கம் அமரல் உயிக்கும். உங்களை நீங்கள் அடக்கி கொண்டால் சுதந்திரம் கிடைக்கும். நீங்க உங்களை அடக்கலைன்னா அப்புறம் கேவலம் தான் உண்டாகும். புரியுதா? அதுக்கு மூக்கனாங்கயிறு வேறு ஒண்ணுமே இல்லை. அறிவும் மனதிலும் தெளிவு வர வேணும். அறிவிலும் மனதிலும் தெளிவு. உங்களுக்கு நீங்களே மூக்கனாங்கயிறு போட்டுக்க வேண்டியதுதான். மூக்கனாங்கயிறு மாட்டுக்கு போடுற மாதிரி நீங்க உங்களுக்கு மூக்கனாங்கயிறு போட்டுக்க வேண்டியதானே. 5 மூக்கனாங்கயிறு இருக்குது.
மனதிலே 5 இருக்கு. அந்த 5ல நீங்க 3க்கு வந்தா போதுமானது. 2 4 5 யாருக்குமே தெரியாது. இதை நீங்களே போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? இதோட நிறுத்த போறேன். சரி, மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மீண்டும் 8 மணிக்கு பேசலாம். சரியா? நன்றி.